US பிரசிடென்ட் ட்ரம்போட புது ட்ரேட் மந்த்ரா ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ். அப்படின்னா US கூட்ஸ்க்கு இந்தியா அண்ட் மற்ற கண்ட்ரீஸ் என்ன டாரிஃப் இம்போஸ் பண்றாங்களோ பதிலுக்கு யூஎஸும் சேம் டாரிஃபை இம்போஸ் பண்ணும். வேற ஒரு கண்ட்ரில இருந்து வரப்போ கூட்ஸ்க்கு போடுற பார்டர் ஃபீ ஆர் டாக்ஸ் டாரிஃப். இம்போர்ட்டட் கூட்ஸை இது இன்னும் எக்ஸ்பென்சிவ் ஆக்கும், கவர்மெண்ட் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணும் அண்ட் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொடெக்ட் பண்ணும். பட் ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் ஏன் போடுறாங்க? இந்தியாவும் சரி மற்ற கண்ட்ரீஸும் யூஎஸ்க்கு ஹை டாரிஃப்ஸ் போடுறாங்கன்னு ட்ரம்ப் பிலீவ் பண்றாரு. இது யூஎஸ் எக்கானமியை பாதிக்குது, பட் அவர் சொல்றது கரெக்டா? இந்தியாவோட ஆவரேஜ் டாரிஃப் 8.5% அண்ட் யூஎஸ்க்கு 3% தான் இருக்கு. இப்ப ட்ரம்ப் இதை மேட்ச் பண்ண பாக்குறாரு. ட்ரம்போட ரிட்டர்னுக்கு அப்புறம் இந்தியா டாரிஃப்ஸை ஸ்லைட்டா ரெடியூஸ் பண்ணிருக்காங்க, ஆனா யூஎஸ் இன்னும் இம்ப்ரெஸ் ஆகல. இதனால இந்தியா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. பிகாஸ் நம்மளோட 18% எக்ஸ்போர்ட்ஸ் யூஎஸ்க்கு தான் போகுது. யூஎஸ் ஹை டாரிஃப்ஸை இம்போஸ் பண்ணா இந்தியன் கூட்ஸ் யூஎஸ்ல எக்ஸ்பென்சிவ் ஆகிடும் அண்ட் டிமாண்ட் கூட டிராப் ஆகிடும். ட்ரம்போட பாலிசினால இம்பாக்ட் ஆகக்கூடிய இந்தியன் செக்டார்ஸை இப்ப பார்க்கலாம். அக்கார்டிங் டு எக்ஸ்பர்ட்ஸ், ட்ரம்போட ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ்னால வர டைரக்ட் இம்பாக்ட் மேனேஜபிளா இருக்கும். பட் அன்சர்டனிட்டினால பிசினஸ் கான்ஃபிடன்ஸ் நெகட்டிவா அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் எஸ், டிமாண்ட் டிராப் ஆனா ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்தியா ஆர் யூஎஸ், யாரு ரைட்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.